ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா பொண்ணு சமையலறை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாட்டர்மெலன் வச்சு தர்பூசணி. இந்த வெயிலுக்கு நமக்கு ரொம்பவே தேவைங்க. இதை வச்சு ஜூஸ் செய்ய போறோம். அது எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி இருக்கிற தர்பூசணி எடுத்து வச்சிருக்கேன். இது கொஞ்சம் ஸ்வீட் கம்மியா தான் இருக்கு. இப்பதானே சீசன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இனிப்பா அந்த அளவுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி இனிப்பு இல்லாத பட்சத்துல நம்ம ஜூஸா போட்டு குடிச்சிடலாம். இப்போ வாட்டர்மெலன்ல நிறையவே நீர் சத்து அதிகமா இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு எவ்வளவுதான் தண்ணி குடிச்சாலுமே நம்மளோட தாகம் அடங்கவே மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வெயில் அடிக்குதுங்க. இந்த மாதிரி நீர் சத்து நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும் போது நம்ம உடம்புல டீஹைட்ரேட் ஆகாம நீர் சத்து குறைவு ஏற்படாம நம்ம உடம்ப தெம்பா வச்சுக்கோங்க. சாப்பிட்றோமோ இல்லையோ தண்ணி நமக்கு ரொம்பவே முக்கியம். அதனால இந்த மாதிரியான நீர் சத்து நிறைந்த உணவுகளை அதிகமாவே நம்ம உடம்புல எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த தோலை தூக்கி கடாச வேண்டாம். பக்கத்துல எங்கனாவது மாடுகள் இருந்துச்சுன்னா அதுக்கு பயன்படும், கொடுக்கலாம். இந்த பாருங்க, வெட்டும் போதே எவ்வளவு தண்ணி வருது பாருங்க. அந்த அளவுக்கு நீர் சத்து இதுல ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ நான் மிக்சி ஜாடியில் போட்டுட்டேன். இதை அரைச்சி எடுத்துட்டு வரேன். 1-2 சீடு இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஓட்டிட்டு வடிகட்டிடலாம். உங்களுக்கு சர்க்கரை தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெயிலுக்கு ஏற்ற வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த ஜூஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சர்க்கரை தேவைப்பட்டா நீங்க சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சர்க்கரையை சேர்க்காமலேயே இந்த ஜூஸ் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் இன்புற்றிருங்கள். நன்றி.